ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து ஜூலை 6ஆம் தேதி வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா, ஜூலை 6ஆம் தேதி தான் இன்றைக்கி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வெப்சைட், அதாவது எம்சிசி வெப்சைட் இருக்குது பார்த்திங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஐக்யூ, அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து இந்த வெப்சைட்டை தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் நாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கோம். டெய்லியுமே நம்ம வந்து செக் பண்ணி தான் இருக்கிறோம். ஆனால் அஃபிஷியலாக எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த நிமிட் வரைக்குமே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கா, இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து அதாவது லாஸ்ட் இயர் 2023 என்னாச்சு பார்த்திங்கன்னா அப்படியே என்னாச்சு பார்த்தா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி எந்த வித அப்டேட்டும் வரல. ஆனால் இந்த வெப்சைட் வந்து லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கீழே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அப்டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5, 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க, இப்போ தான் இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கிடையாது. அதனால் அதாவது இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா, இப்போ வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் டேட் வந்து ஆரம்பிக்க போகுது, இத்தனை நாள் நம்ம அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து நமக்காக கொடுப்பாங்க. ஆனால் எந்த விதமான டென்டேட்டிவ் ஷெடியூல் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா வெளிவரவே இல்லை. நம்ம ஆல்ரெடி நமக்கு கால் பண்ண பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதாவது ஜூலை 8ஆம் தேதி நமக்கு வந்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஒரு ஹியரிங் வருது. அந்த ஹியரிங் தான் ரொம்ப முக்கியமானது. சரியா, ஏற்கனவே நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீட் மார்க் வந்து அதாவது ரீநீட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்திங்கன்னா பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஒரு முடிவு வந்து நமக்கு மண்டே, அதாவது 8ஆம் தேதி தான் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறோம். ஹியரிங் வரப்போது அது முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ நமக்கு வரும், எந்த டேட்டில் நமக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சரியா, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்காக லைவ் வந்து என்னாச்சு போது உங்களுக்காக கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.